RS என்டர்டெயின்மென்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு இதால தான் காரணம். இதால தான் எல்லா பிரச்சனையும். முதல்ல போ சொல்லுங்க. நீங்க அவங்க தான் இவ்வளவு சொல்றாங்களே, போங்க முதல்ல. நான் இத்தனை வருஷமா நம்பின என் புருஷனை என்னை ஏமாத்திட்டேன். அப்படியெல்லாம் பார்க்கும்போது கார்த்திக் எவ்வளவோ பரவாயில்ல. பூஜா செத்துட்டான். நர்மதாவா அவர் கூட புது வாழ்க்கைய தொடங்க போறேன். நீ கேட்ட 5 கோடி ரூபாய் தர, ஆனா உடனடியா முடியாது. கொஞ்சம் டைம் வேணும். மாமா, நான் டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன். நீங்களும் கிருஷ்ணாவும் சாப்பிடுங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன். அக்காவை எனக்கு டிஸ்சார்ஜ் பண்றாங்க. லீலா, நானும் ஹாஸ்பிட்டல் வரவா? மாமா, அக்கா மேல இருக்கிற பாசத்துல அவங்க எவ்வளவு உங்களை வெறுத்தாலும் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு நீங்க வரேன்னு சொல்றீங்க. ஆனா அக்கா உங்களை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்க அவங்கள பார்க்காம இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்ல, அபியும் கார்த்திக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. ஓ, நீ சொல்றது சரிதாம்மா. அவ மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். அந்த பாசந்தாம்மா திரும்ப திரும்ப பார்க்கணும்னு சொல்லுது. சரிம்மா, நானும் கிளம்புறேன். நீங்க எங்க போறீங்க? இங்கே இருந்து ரெஸ்ட் எடுங்க. இளவரசி வரும்போது நான் இங்க இருக்கிறது நல்லா இருக்காது. அவதான் என்னை கண்டாலே எரிஞ்செறிஞ்சு விடுறாளே. பரவாயில்ல. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மாமா. ஆனா என்னம்மா, வெளியில போனா நான் குடிச்சிட்டு வருவேன்னு பயப்படுறியா? பயப்படாதம்மா, இனிமே நான் குடிக்க மாட்டேன். நேத்து நடந்ததுக்கு மன்னிச்சிடுமா. விடுங்க மாமா, அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. இல்லம்மா, நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு தெரியுது. கம்பெனிக்கும் போகாம அதை வேற மூடி வச்சிருக்கிறத நினைச்சு பார்த்தா எனக்கு வேதனையா இருக்குமா. நல்லா வந்த பிசினஸ் எங்க பிரச்சனையாலதான் அதுவும் முடங்கி போச்சு. வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்ததுமா, அப்ப கூட நான் குடிச்சதில்ல. ஆனா இளவரசி என்ன வெறுக்க ஆரம்பிச்ச உடனே என்ன அறியாமலே நான் அந்த தப்பை செஞ்சுட்டேன். இத நான் நியாயப்படுத்தலமா. நான் செஞ்சது தப்புதான். இனிமே வாழ்க்கையில அந்த தப்பை மட்டும் நான் செய்ய மாட்டேமா. அந்த நம்பிக்கை எப்பவுமே உங்க மேல எனக்கு உண்டு மாமா. கம்பெனியை திறக்க முடியலன்னு கவலைப்படாதீங்க. பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதும் முதல்ல சீக்கிரமா கம்பெனியை திறந்துடலாம். மார்க்கெட்ல உங்களுக்கு இருக்கிற பேருக்கு கம்பெனியை திறந்தா அடுத்த நிமிஷமே ஆர்டர்ஸ் குவிஞ்சிரும். புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல சண்டை சச்சரவு வர்றது சகஜம்தான். அதுக்காக அவங்க உங்களை வெறுத்துட்டாங்கன்னு நீங்க கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க. அக்காக்கு உங்க மேல இருக்கிறது வெறுப்பு இல்ல, கோவம்தான். கூடிய சீக்கிரத்துல அதுவும் மாறிடும் மாமா. நீங்க தேவையில்லாததை யோசிக்காம ரெஸ்ட் எடுங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. லக்ஷ்மி எங்க? கிருஷ்ணா கிட்ட இருக்கா, நான் வாங்கிட்டு போறேன். சரிம்மா, கிளம்பு. ஃபிலோ, ஃபிலோ, என்ன ஃபிலோ இது? அவ்வளவு தூரம் போன்ல சொல்லியும் கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்க? சரி, அம்மா அங்க? ஆண்டி. மா, மா. என்ன அம்மா அம்மான்னு ஏலம் விட்டுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, என் ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று சேல்ஸ்க்கு வருது. உனக்கு பிடிச்சிருந்தா வாங்கிடலாம், சீக்கிரம் ரெடியாக எடுத்து போய் பார்த்துட்டு வந்தனாலும் ஃபோனில் சொல்லியிருந்தேன். ஆனால் இவன் நடானா இன்னும் கிச்சன்ல நின்றுட்டு இருக்கா. என்னம்மா? இல்ல ஆண்டி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிடுங்கன்னு நான் அப்பவே ஃபோன்ல சொல்லிட்டேன். இவர் தான் கேட்காம என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்களே போய் பார்த்துட்டு வாங்களேன். பாத்தீங்களாம்மா எப்படி பேசுறான்னு? என்ன மீனா, இவன் தான் இவ்வளவு தூரம் சொல்றான்ல, கிளம்பு, நான் வேலையெல்லாம் பாத்துக்கிறேன். நீ பார்த்து பிடிச்சாதான் அவன் வாங்குவேன்னு சொல்றான். மனைவிங்கிற அந்தஸ்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறான்ல, அதுக்காவது நீ போகணும்ல. போயிட்டு வாம்மா, போ, போய் ரெடியாவு, போ.
ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க இவ்வளவு தூரம் சொல்லலைன்னா அவ கண்டிப்பா இதுக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டா. சரிடா, நீயும் கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்க. ஓகேம்மா, நானும் கிளம்புறேன். அப்புறம் கெஸ்ட் ஹவுஸை பார்த்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு தான் வருவோம். அப்படியா? ம். சரி சரிம்மா. போயிட்டு வா. மிஸ்ஸஸ் இளவரசி, இன்னைக்கு தானே உங்களுக்கு டிஸ்சார்ஜ்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா டாக்டர். எல்லா ரிசல்ட்டும் நார்மலா இருக்கு. காயமும் ஆறிட்டு வருது. வீட்டுக்கு போனதும் காரம் எதுவும் சேர்க்காம சாப்பிடுங்க. அப்புறம் ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். திரும்பவும் தையல் பிரியாம பாத்துக்கங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி எந்த வேலையும் செய்யாதீங்க. முக்கியமா தையல் மிஷின்ல ஒர்க் பண்ணக்கூடாது. அப்படி திரும்பவும் செஞ்சீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிடும். ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க டாக்டர். நீங்க இன்னைக்கே ஹாஸ்பிட்டல் பில்லை கட்டிட்டு டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். ஓகே டாக்டர். டாக்டர் சொன்னது கேட்டல, டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தோன்னே வேலைக்கு போற அது இதுன்னு சொல்லக்கூடாது, புரியுதா? அப்படியெல்லாம் இல்ல லீலா. டாக்டர் அவங்களோட கடமை அப்படித்தான் சொல்லுவாங்க. அதுக்காக நம்மளால வீட்லயே உட்காந்துருக்க முடியுமா? நம்ம சூழ்நிலை அப்படியே இருக்கு. தூங்கிட்டாளா? ம். வாங்க வா அபி. வாங்க. எப்படி இருக்கீங்க இளவரசி? ம். டாக்டர் டிஸ்சார்ஜ் ஆகலான்னு சொல்லிட்டாங்க. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனதும் பேகை தூக்கிட்டு வேலைக்கு கிளம்பிடாம நல்லா ரெஸ்ட் எடுத்து ஹெல்தியான ஃபுட்டா சாப்பிடணும். சரியா? நல்லா சொன்னீங்கக்கா. நான் சொன்ன என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாங்க. டாக்டர் டிஸ்சார்ஜ் ஆகி போனோன்னே எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. முக்கியமா மெஷின்ல உட்காரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இளவரசி, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுங்களேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்கள்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல. என்ன கார்த்திக்? இல்ல, உங்க பர்சனல் விஷயத்துல தலையிடுறேன்னு தப்பா நினைக்கக்கூடாது. சுப்பிரமணிய விஷயத்துல நீங்க கொஞ்சம் இறங்கி வரணும். நீங்களும் அவரை கைவிட்டுட்டா அவர் வாழ்க்கை தடமாறி போயிடும். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஏங்க, என்னங்க அது? இதுல என்னங்க தயக்கம்? வெளிப்படையா சொல்லிடுங்க, அதான் எல்லாருக்கும் நல்லது. சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீங்களும் சுப்பிரமணி ஒன்று சேரணும். நீங்க ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சிருக்கிறது இந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு நல்லதில்லை. இது பாருங்க, நீங்க ஏதோ சொல்ல வரீங்க, ஆனா அதை சொல்லாம வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்களேன். அது அபி ப்ளீஸ், இப்ப வேணாம். சும்மா இருங்கங்க. என் ஃப்ரெண்டுக்கிட்ட இதெல்லாம் என்னால் மறைக்க முடியாது. இளவரசி, உன் வீட்டுக்காரரு நேத்து ஒயின் ஷாப் பார்ல நிறைய குடிச்சிட்டு ரொம்ப தகராறு பண்ணியிருக்காரு. அங்க இருந்தவங்க உன் புருஷனை போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க. நல்ல வேலை அந்த பக்கம் போன இவரு அவரை மீட்டு கூட்டிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் நான் ஏன் உனக்கு சொல்றேன்னா, உன்னை பிரிஞ்சிருக்க விரக்தியில தான் அவர் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு. இதுக்கு மேலே நீ அவரை விட்டு பிரிஞ்சிருந்தா அவர் கெட்டு குட்டிச்சவரா போயிடுவாரு. அப்படி ஒரு நிலைமை வராம இருக்கிறது உன் கையில தான் இருக்கு இளவரசி. ஆமாக்கா, இவங்க சொல்றது உண்மைதான். மாமா தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல விழுந்து கிடந்தப்ப நான் தான் அவரை அழைச்சிட்டு போய் வீட்டில் கொண்டு போய் விட்டேன். மாமாவை இப்படியே விடுறது நல்லதுக்கு இல்லக்கா. ப்ளீஸ், நடந்ததையெல்லாம் மறந்துட்டு நீ மாமாவை ஏத்துக்கோ. இங்க பரலீலா, அந்த ஆள் குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடக்கட்டும், இல்லை எக்கேடாவது கெட்டு போட்டும், எனக்கு கவலை இல்லை. இப்பதான் அந்த ஆளை பத்தின உண்மையான குணம் எல்லாம் எனக்கு ஒவ்வொன்னு தெரிய வருது. இத பாரு, அவர் எப்படி போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் அவரை ஏத்துக்க மாட்டேன். என்ன இளவரசி இது? நாங்க இவ்ளோ பேர் எடுத்து சொல்றோம், நீ ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? குடும்பம்னா 4 நல்லது கெட்டது இருக்க தான் செய்யும். பொம்பளைங்க நாம தான் இளவரசி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ சொல்ற அபி? அந்த ஆள் கூட நான் சேர்ந்து வாழ்ந்தேனா என் குழந்தைக்கு என்ன ஆகுமோன்னு ஒவ்வொரு நிமிஷம் நான் பயந்து வாழணும். அப்படி வாழறதை விட நான் ஒரேடியா செத்து போயிடலாம். ப்ளீஸ் அபி, தயவு செஞ்சு இனிமே யாரும் அந்த ஆளை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அக்கா அக்கா, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. மறுபடியும் உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. கொஞ்சம் அமைதியா இருக்கா? சரி சரி, நான் ஹாஸ்பிட்டல் பில் கேட்டு பணம் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ டென்ஷன் ஆகாத ப்ளீஸ். பணம் இருக்கா? என்னால உனக்கு ரொம்ப சிரமம் இல்ல? எந்த சிரமமும் இல்லக்கா.
பணம்லாம் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? அக்காவை பாத்துக்கோங்க. நீ போ. நல்லா இருக்குல்ல? வா. வா. ஃபிலோ, வா. வந்து பாரு ஃபிலோ. இங்க பாரு எவ்வளவு அழகா டிசைன்லாம் பண்ணிருக்காங்க. இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா ஃபிலோ? பிடிச்சிருக்கு. ஆனா இப்ப நமக்கு இதெல்லாம் தேவையா? பொறுமையா பார்க்கலாமே. இதுதான் மனசு ஒத்துமைங்கிறது. நானும் இந்த இடத்த வாங்குறதுக்காக உன்னை இங்க கூட்டிட்டு வரல. இது என்னோட ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸ் தான். ஆமா ஃபிலோ, நாம இதை வாங்குறதுக்காக வரல. அவன் ஊருக்கு போயிருக்கான், வரத்துக்கு 2 நாள் ஆகும். வா உட்காரு ஃபிலோ, உட்காரு ஃபிலோ. நீ நானும் இப்படி ஒரு தனிமையான இடத்துல இருந்தா மனசு விட்டு பேசலான்னு தான் நான் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தேன். வீட்டில் இருந்தால் தான் 1008 கண்டிஷன் போடுற. இங்கே நம்ம 2 பேரும் தனியாக தான் இருக்கோம். வேற யாருமே இல்லை, எந்த தொந்தரவும் இருக்காது. நீ நானும் இந்த வீட்டில் இருந்து நம்ம புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். வா. ஃபிலோ, ஏன் இவ்வளவு சீப்பா நடந்துக்கிறீங்க? நான் தான் விரதத்துல இருக்கேன்னு சொல்றேன்ல, அவ்வளவு கூட உங்களுக்கு பொறுமை இல்லையா? தாலி கட்டின பொண்டாட்டிய ஏதோ லாட்ஜுக்கு கூட்டு வர மாதிரி இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வந்து ஏன் இவ்வளவு அசிங்கமா நடந்துக்கிறீங்க? ச்சே, இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஹே ஃபிலோ, ஃபிலோ, ஃபிலோ. ஏதோ ஃப்ரெண்டோட கெஸ்ட் ஹவுஸா இங்க கூட்டிட்டு வந்து ச்சீ, ஏன் இந்த மாதிரிலாம் சீப்பா தோணுது உங்களுக்கு? ஃபிலோ, என்ன ஃபிலோ இது? நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. வா ஃபிலோ, ஃபிலோ. ஐயோ, புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? ஐயோ கடவுளே, பொண்டாட்டி கிட்ட எப்படி பிஹேவ் பண்றதுன்னு கூட தெரியாம ஏதோ கெஸ்ட் ஹவுஸா ஃப்ரெண்டா வெளியே போயிருக்காங்களா? இவர் இங்க வந்து புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறாரா? ச்சீ, என்ன கேவலமான புத்தி உங்களுக்கு. ஃபிலோ, நீ நானும் புருஷன் முட்டாடி தானே, இதுல என்ன தப்பு இருக்கு? ஃபிலோ, ஐயோ விடுங்கன்னு சொல்றேன்ல, கொஞ்சம். ஹலோ அம்மா. என்னது? என்னம்மா சொல்ற? 2 நாளைக்கு முன்னாடி கூட அப்பா கிட்ட பேசினே. என்ன சொன்னாங்க? ஹார்ட் அட்டாக்கா? மும்பை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா? என்னம்மா? இல்லம்மா, நான் இமிடியேட்டா கிளம்பி வரேம்மா. நீ பயப்படாதம்மா, நான் வரேம்மா. என்னாச்சு ஃபிலோ? ஐயோ, என்னன்னு சொல்லு. அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா, ஒரு ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா? என்ன ஃபிலோ சொல்ற? இவ நீ ஃபீல் பண்ணாத, அங்கிளுக்கு ஒண்ணும் ஆகாது. எந்த ஹாஸ்பிடல் கேட்டியா இல்லையா? ஃபிலோ, இந்த பக்கம் மும்பை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா? எனக்கு கைய ஓடல, கால ஓடலங்க. சரி, பதட்டப்படாத. என்னாச்சுன்னு எனக்கு பயமா இருக்குங்க. ஒண்ணும் ஆகாது. இமிடியேட்டா மும்பைக்கு போணுங்க. ஃபிலோ, வீட்ல போய் அம்மாட்ட சொல்லிட்டு நம்ம உடனே கிளம்பலாம். அழாத ஃபிலோ, ஒண்ணும் ஆகாது ஃபிலோ. லீலா, வாங்க மாமா. மாமா, என்னாச்சுமா அவசரமா வர சொன்ன? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல மாமா, நீங்க உட்காருங்க. காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, தண்ணி கூட போதும்.
இந்தாங்க மாமா. என்னம்மா? செயின். அக்காக்கு ஹாஸ்பிட்டல் பில் கட்டணும். அப்பதான் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வர முடியும். இதை மார்வாடி கடையில் வச்சு பணம் வாங்கிட்டு வாங்க மாமா. என்ன லீலா சொல்ற? இதோட என் செயினையும் வச்சாலும் ஹாஸ்பிட்டல் பில்லுக்கு பத்தாதுமா. உன் கழுத்துல இருக்கிறது இது ஒண்ணுதான். இதையும் கட்டி கொடுத்தா ஒரு நல்லது கெட்டதுக்கு வெறும் கழுத்தோடையா போய் நிப்ப? பேசாம இதை உன் கழுத்துல போடு. பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நீங்க மட்டும் எங்க இருந்து மாமா ஏற்பாடு பண்ண முடியும்? இப்போதைக்கு இதை வச்சு பணம் வாங்கிட்டு வாங்க. மற்றதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சீக்கிரம் போயிட்டு வாங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இல்லம்மா, எனக்கு மனசு கேட்கல. இதை நீயே வச்சுக்கோ. ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிக்கிறேன். பரவாயில்ல மாமா, இது அக்கா எனக்கு போட்டதுதான். அவசரத்துக்கு உதவுறதுக்கு தானே நகை வச்சிருக்கோம். கையில காசு இருக்கிறப்ப மீட்டுக்கலாம். வாங்கிக்கோங்க மாமா. வேண்டாம் லீலா, எனக்கு வேற ஒரு யோசனை தோணுது. இப்ப நான் இருக்கிறது லீஸுக்கு எடுத்த வீடு தானே. அந்த வீடு எடுத்த நேரமோ என்னமோ இப்ப நாங்க பிரிஞ்சிட்டோம். என் ஒருத்தனுக்கு அவ்வளவு பெரிய வீடு எதுக்குமா? அதை காலி பண்ணிட்டா அந்த லீஸ் பணம் இந்த அவசரத்துக்கு உதவும் இல்லை. என்ன மாமா சொல்றீங்க? லீஸ் பணத்தை எப்படி உடனே வாங்க முடியும்? ஹவுஸ் ஓனர் டைம் கேட்பாருல்ல. இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. பேசாம இந்த செயினை கொண்டு போய் வச்சு பணம் வாங்கிட்டு வாங்க. இல்லம்மா, வீடை காலி பண்ணிட்டா அந்த லீஸ் பணத்துல கொஞ்சமாவது கிடைக்கலாம். நிச்சயமா தருவாங்கம்மா. நீ ஹாஸ்பிட்டல் போ, நான் பணத்தோட வரேன். மீனா, என்னாச்சு? ஏன் அடற? என்னடாச்சு? நீ அதை சொல்லு. அவளை ஏதாவது திட்டினியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்காம். நாங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கும்போது போன் வந்துச்சு. என்னடா சொல்ற? ஆமா ஆண்டி, அம்மா ஃபோன் பண்ணாங்க. அப்பா பிசினஸ் விஷயமா மும்பை வந்திருக்காரு. திடீர்னு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. ஹார்ட் அட்டாக்கா. நான் உடனே அவரை போய் பார்க்கணும். ஐயோ மீனா, அழாதம்மா. அவனுக்கு ஒண்ணும் நடக்காது. டே சரியா, ஏதாவது டிராவல் ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் இருக்கான்னு கொஞ்சம் பாரு. சரிம்மா, நானும் இவ கூட போயிட்டு வந்துடுறேன். அழாத மீனா. பாபு, நான் தான் செலியன் பேசுறேன். நானும் என் ஒய்ஃப் இன்னைக்கு அவசரமா மும்பை போய் ஆகணும். 2 டிக்கெட் புக் பண்றியா? ஆமா, இன்னைக்கே போய் ஆகணும். ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு நைட் ஃப்ளைட்ல டிக்கெட் புக் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டான். நீ போய் நமக்கு தேவையான ட்ரெஸ்லாம் எடுத்து வை. நான் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ அவசரமா நீங்க எதுக்கு வேலையை விட்டு வரீங்க? நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேனே. இல்ல, இங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அங்க வந்து என்ன பண்ண போறீங்க? தேவையில்லாம ஹாஸ்பிட்டலே உட்காந்துருப்பீங்க. நான் மட்டும் தனியா போனா ஒரு 2 நாள் அப்பா கூட இருந்துட்டு வருவேன். ஆமாண்டா, இவ சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம கம்பெனில நாளைக்கு புது ப்ராடக்டோட பூஜை வேற இருக்குல்ல. அதுக்கு டீலர்ஸ்லாம் வருவாங்க. அதுக்கு நீ கண்டிப்பா இங்க இருந்தாகணும். நான் வேணா மீனாவோட போயிட்டு வரேன். உங்களுக்கு ஏற்கனவே கால் வலி. இதுல அங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் ஹோட்டலுக்கும் அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். நான் அங்க போய் நிலவரத்தை பார்த்துட்டு சொல்றேன். தேவைப்பட்டா அப்ப நீங்க கிளம்பி வந்தீங்கன்னா போதும். அம்மா அப்பாவோட லோக்கல் ஃபோன் நம்பரை நாங்க போனதுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்றேன். நீங்க அதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி பேசுங்க. சரிம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏதாவது எமர்ஜென்சினா உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ண. நானும் சரின்னு புறப்பட்டு வரோம். சரியா? சரி ஆண்டி. செல்வம், வண்டியை ரிவர்ஸ் பண்ணுப்பா. ஓகே மேடம். இந்த ரைட்ல ஒரு தெரு போச்சு. தெருவுக்குள்ள போக வேண்டாம், ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணு. சரி.
ரெடி பண்ண. செல்வம் மேடம் இந்த தெரு வழியா போ. ரெடியா? யா ரெடி. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. ஏன் இப்படி அவசரப்படுற? ஐயோ, தமிழரசி மேடம் ஃபாலோ பண்றாங்க. செல்வம் விட்டுறாத, க்ளோஸா ஃபாலோ பண்ணு. இங்க என்ன செல்வம், எங்க போனாங்க? இந்த வழியா தான் போன மாதிரி இருக்கு மேடம். இரு இரு இரு, இங்க நிறுத்துப்பா. ரெண்டு பக்கமாவும் பார்க்கலாம். என்ன செல்வம், பின்னாடியே க்ளோஸா ஃபாலோ பண்ணுன்னு சொன்னேனே. கன்ஃபார்மா ஜூலியட் தான். போட்டோம், கண்டுபிடிக்காம விட மாட்டேன். செல்வம் நீ போ. சரிங்க. மிஸ் பண்ணிட்டோமே. ஏம்பா நீ தான் அங்கே கொடுத்தன இருக்கிறதா? ஏ ஆமா சார். ஓ நீதானா அது? இங்க பாருப்பா, இந்த வீட்டை நாங்க விலைக்கு வாங்கி 3 மாசம் ஆகுது. இதெல்லாம் தெரியாம எப்படிப்பா இந்த வீட்டுல குடியிருக்க? என்ன ஃப்ராடு பண்றியா? என்ன சார் ஓவரா பேசிட்டு போறீங்க? நீங்களா யாருன்னு எனக்கு தெரியாது சார். இந்த வீட்டை நாங்க லீஸ்க்கு எடுத்திருக்கோம் சார். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா ஓனர் கேளுங்க. நாங்க தான் ஓனருங்கிறோம், ஓவரா பேசிட்டு போற. என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த ஆள்கிட்ட என்ன பேச்சு? இத பாருங்க, வீட்டை விலைக்கு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தாங்க நாங்க இருக்கோம். ஒழுங்கு மரியாதை வீட்டை காலி பண்ற வழியை பாருங்க, இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். நாங்க போலீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்து தான் இந்த பூட்டை போட்டிருக்கோம். நீங்க காலி பண்ணலன்னு சொன்னா உங்களை நாங்க போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன சொல்றீங்க? என்ன சார் என்ன மிரட்டுறீங்களா? சார் நான் ஒன்றும் தப்பு பண்ணல சார். எனக்கு ஒன்றும் போலீஸ் புதுசு கிடையாது. என் தம்பி அசிஸ்டன்ட் கமிஷனர் சண்முகம். இந்த வீட்டோட பவர் ஆஃப் அட்டர்னியை வச்சு தான் அந்த பார்ட்டி கிட்ட பணமும் கொடுத்துருக்கோம், லீஸுக்கும் வாங்கியிருக்கோம். நீங்க வந்து சொன்னா நாங்க காலி பண்ணிடுமா? முடியாது சார், பண்றதை பண்ணிக்கோங்க. லீஸுக்கு எடுத்துருக்கேன்னு சொல்றீங்க, ஓனர் நீங்க நேரில் பார்த்துருக்கீங்களா? ஓனர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க சார், யாருன்னு தெரியுமா? திருநெல்வேலியில இருக்கிறதா சொன்னாங்க. நேர்ல பார்த்ததில்ல, போன்ல தான் பேசியிருக்கேன். அதை சொல்லுங்க முதல்ல. உங்களை நல்லா யாரோ ஏமாத்திருக்காங்க. நாங்க 3 மாசத்துக்கு முன்னால் இந்த வீட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருந்தோம். அந்த நேரம் பார்த்து உங்களை நல்லா யாரோ ஏமாத்திருக்காங்க. முதல்ல அந்த பவர் ஆஃப் அட்டர்னி யார் வச்சிருக்காங்களோ அவங்ககிட்ட போயிட்டு பணத்தை வாங்குற வழியை பாருங்க. பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி இருக்கிறீங்க, இப்படி அங்க ஏமாந்து போவாங்க. முதல்ல போய் அந்த ஆளை பிடிக்கிற வழியை பாருங்க. நான் ஏதோ ரப்சர் பண்ற பார்ட்டின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தேன். ஆனா உங்களை பார்த்தாலும் ரொம்ப பாவமா தெரியுது. சரி, ஒரு 3 நாள் டைம் தரேன். வீட்டை முதல்ல காலி பண்ற வழியை பாருங்க. நாங்க வந்து பார்க்கும்போது வீடு காலியா இருக்கணும். இல்லைன்னா வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் வீதிக்கு வந்துடும். அப்புறம் எங்களை குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சிங்க, உங்களை போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியது இருக்கும். சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வரோம், இந்தாங்க வாங்க போகலாம். மேடம் மேடம் என்ன மேடம், நான் வந்தது கூட தெரியாம பயங்கர யோசனையில இருக்கீங்க. கௌரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? சொல்லுங்க மேடம். ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல பூஜா கூட அவளோட ஃப்ரெண்டு ஜூலியும் செத்துட்டதாக தானே சொன்னாங்க? ஆமா மேடம். அப்ப நான் சந்தேகப்பட்டது சரிதான். பூஜா சாகல, உயிரோட தான் இருக்கா. எப்படி மேடம் இவ்ளோ உறுதியா சொல்றீங்க? கௌரி,
இன்னைக்கு அந்த ஜூலிய பார்த்தேம்மா. என்ன மேடம் சொல்றீங்க? உண்மையாவா? எஸ் எஸ், இந்த 2 கண்ணால அந்த ஜூலிய பார்த்தேன். மேடம் நீங்க பார்த்தது ஜூலி தானா? உறுதியா தெரியுமா? நல்லா தெரியுமா. அவளை க்ளோஸா ஃபாலோ பண்ணோம். செல்வம் க்ளோஸா தான் ஃபாலோ பண்ணா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பைக்கு ரொம்ப ஸ்பீடா போய் ஏதோ டைரக்ஷன்ல போச்சு. எனக்கு என்ன ஃபீலிங்னா, ஒரு வேளை என்னோட காரை அவ ஐடென்டிஃபை பண்ணிருப்பாளோன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆனா நான் நிச்சயமா ஜூலிய பார்த்தேன். தட் இஸ் ஃபார் ஷூர். பார்த்தேன். அப்போ ஜூலிய புடிச்சிட்டா பூஜா சாகலன்றத நிரூபிச்சிடலாமா மேடம்? நிரூபிக்கலாம். ஆனா நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு சிம்பிள் கிடையாது. அப்படின்னா ஜூலி இவ்வளோ தைரியமா வெளியே சுத்தறான்னா அங்க என்னமோ நடந்திருக்கு. அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். எது எப்படியோ இன்னைக்கு திடீர்னு ஜூலி என் கண்ணுல தென்பட்டது நமக்கு கிடைச்சிருக்கிற துருப்புச்சீட்டு. இந்த துருப்புச்சீட்டு எங்க இருக்கு, என்ன திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்குன்னு நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். அப்பா நான் பேங்க் கிளம்புறேன்ப்பா. சாப்பிட்டியாப்பா? பிரெட்டும் பாலும் சாப்பிட்டேன்ப்பா. ஓ, நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அகிலா. வீட்டை நீ பத்திரமா பார்த்துக்கோ. நான் வர வரைக்கும் நீ தான் எல்லாரையும் பார்த்துக்கணும். பார்த்துக்குவல்ல? நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டேன் அகிலா. என்ன சாப்பிட்டேன்னு கேட்குறீங்களா? பாலும் பிரெட்டும் தான். நீ ஒன்றும் கவலைப்படாத, சரியா? அதை விட முக்கியமாக கவிதாவையும் அப்பாவையும் நீ தான் பார்த்துக்கணும். நீ இருக்கிற தைரியத்தில் தான் நான் போய் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு வருவேன், சரியா? அகிலாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, அவ எல்லாத்தையும் பார்த்துக்குவா. அதெல்லாம் வேற எதுவாக இருந்தாலும் நான் பேங்க் போயிட்டு வந்த உடனே பேசிக்கலாம், சரியா? வரேன்ப்பா. பாத்தீங்களா மாமா, நான் தான் பேசுறேன்னு தெரியுது, ஆனா என்ன பேசுறேன்னு தெரியல. என்கிட்ட சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் அகிலா போட்டோ கிட்ட சொல்லிட்டு போறாரு. என்னோட இடத்துல இருந்து என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படியே இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்னே தெரியாது. ஐயோ அப்படிலாம் சொல்லாதம்மா. கூடிய சீக்கிரமே அவன் திருந்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுவும் இல்லாம அவன் வேற எந்த பொண்ணையும் நினைக்கல இல்லம்மா. இறந்து போன உங்க அக்கா தானே நினைச்சிட்டு இருக்கான். எனக்கு அது புரியுது மாமா, ஆனா அவர் மனசு மாறிடுவாருன்னு நான் இன்னும் எத்தனை நாள் காத்துட்டு இருக்கிறது? இதுக்கு காலெல்லாம் பதில் சொல்லாத மாமா, டாக்டர் தான் பதில் சொல்லணும். ஒரு நல்ல டாக்டரா பார்த்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, கொஞ்ச நாள் எல்லாம் சரியா போயிடும். உன் நல்ல மனுஷன் கடவுள் ரொம்ப நாள் சோதிக்க மாட்டாருமா. அவனை நான் நல்ல டாக்டர்கிட்ட கூட்டு போறேன், சரியா? நீ தைரியமா இருமா. யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ஹலோ, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். அவர் வரலையா? அவர் வரல, அவரு வேலை விஷயமா ஊருக்கு போயிருக்காரு. வரதுக்கு 2 நாள் ஆகும். அப்படியா? சரி, அந்த 2 நாள் என்ன பண்றது, செல்லத்தை வந்து பார்க்கலாமேன்னு வந்தேன். ஃபிலோ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன். அவளுக்கு காபி போட்டு கொடுமா. சரி மாமா. ஏய், இந்த 2 நாளுமே வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்க போறேன், சரியா? நீ ரிலாக்ஸ் பண்ணு. சார், சார்,
சார் ஐயா, என்னப்பா சார் அந்த வீட்டு ஓனர் எப்போ வருவார்னு தெரியுமா? நீ எவ்வளோ பையாமந்த 3 லட்சமா 5 லட்சமா இல்லை அதுக்கும் மேலையா? அந்த ஆளு பெரிய ஃப்ராடு. நிறைய பேர்கிட்ட பணத்தை சுருட்டிட்டு ஓடிட்டான். உனக்கு எவ்வளோ வர வேண்டியிருக்கு? ஐயோ சார், அந்த ஆளை நம்பி என் தம்பி கிட்ட இருந்து வாங்கி 5 லட்சம் ரூபா அவன் கிட்ட கொடுத்துருக்கேன். இப்போ வேற யாரோ வந்து வீட்டை காலி பண்ண சொல்றாங்க. இப்போ இங்க வந்து பார்த்தா இங்க யாரும் இல்லை சார். உன்ன மாதிரி நிறைய பேர் அந்த ஆளு ஏமாத்திருக்கான்பா. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. நீயே வேணா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. ஆளு கிடைச்சா ஏதாவது தேர்னாலும் தேரும். ஐயோ இப்பதான் சொல்லி அனுப்புனா அதுக்குள்ள உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கான். ஏமாத்துறோம் ஏமாத்திட்டு தான் இருக்கான், ஏமாறுறோம் ஏமாந்துகிட்டே தான் இருக்கான். தம்பி, அங்கேயே ரோட்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, போய் ஆக வேண்டியதை பாரு. எப்படியெல்லாம் ஏமாறுறாங்க பாரு. மாமா, எப்ப வந்தீங்க? ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன மாமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு? இந்த சுப்பிரமணி நாதி இல்லாதவன் ஆயிட்டாமா. நடுத்தெருவுக்கு வந்துட்டேன். என்ன மாமா சொல்றீங்க? என்ன நடந்துச்சு? முடிச்சு போச்சுமா, எல்லாமே முடிச்சு போச்சு. இனி நான் வாழறதுல அர்த்தமே இல்லை. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க மாமா. ஹவுஸ் ஓனரை பாத்தீங்களா? பணம் கிடைச்சதா? மோசம் போயிட்டேம்மா. அந்த ஆளை நம்பி மோசம் போயிட்டேன். அந்த ஆளை நான் ஏமாத்திட்டான். பணத்தோட ஓடி போயிட்டான். என்ன மாமா சொல்றீங்க? அவன் வச்சிருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டூப்ளிகேட். அவனுக்கும் அந்த வீட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. உண்மையான ஓனர் வந்து வீட்டை காலி பண்ணிடுன்னு சொல்லி 3 நாள் டைம் கொடுத்துருக்கான். நான் நடுத்தரவுக்கு வந்தது கூட கவலை இல்லைம்மா. ஹாஸ்பிட்டல் பில்லு கூட கட்ட முடியாம போயிடுச்சு. போச்சு, எல்லாமே போச்சுமா. இளவரசி என்னை விட்டு போன உடனே எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. கவலைப்படாதீங்க மாமா. கடவுள் நிச்சயம் நம்மளை கைவிட மாட்டாரு. மாமா, நீங்க இந்த செயினை அடமானம் வச்சு பணம் வாங்கிட்டு வாங்க. மிச்சத்தை எப்படியாவது புரட்டிக்கலாம். ஒரு நிமிஷம் இல்ல, நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நடந்தது நடந்து போச்சு. நீ அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. நீங்க செயின் எல்லாம் கழட்ட வேண்டாம். ஆஸ்பத்திரி பில்லை பத்தி கவலைப்படாதீங்க, அதை நான் கட்டிக்கிறேன். கஷ்டப்பட்டு நேர்மையா உழைச்சு சம்பாதிச்ச காசு எங்கேயும் போகாது சுப்பிரமணி. அந்த லீஸ் பார்ட்டியை கண்டுபிடிச்சு பணத்தை வாங்க வேண்டியது என்னோட வேலை. வேண்டாங்க, வேண்டாம். என் தலையை அடமானம் வச்சாவது நான் எப்படியாவது அந்த பணத்தை கொடுக்குறேன். ஒரு 2 நாள் மட்டும் ஹாஸ்பிட்டலில் டைம் கேளுங்க போதும் ப்ளீஸ். நீங்க இன்னும் என்ன அண்ணினாவே பாக்குறீங்க.
உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனை என்ன பாருங்க. உங்களுக்கும் இளவரசிக்கும் நான் பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தம் தேடிக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வச்சு கொடுங்க. லீலா, நீங்கள் இளவரசியை கிளம்புறதுக்கு ரெடி பண்ணுங்க. நான் அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் பில் கட்டிட்டு வந்துடுறேன். சுப்பிரமணியம், கவலைப்படாதீங்க. நீங்களும் இளவரசியும் சேர்ந்து வாழறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். சரிங்க மாமா, நான் அக்காவை கூட்டிட்டு போக ரெடி பண்றேன். என்ன லீலா, காஃபி வந்துறதுக்கு இவ்வளோ நேரமா? கேன்டீன்ல ரொம்ப கூட்டமோ? மாமா வந்திருந்தாரு, அவர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். உங்களுக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வராதா? அதனால எதுக்கு சும்மா சும்மா இங்க வராரு? ஏங்க இப்படி எல்லாம் பேசுற? மாமா ரொம்ப நொந்து போய் வந்திருக்காரு. வீட்டை லீஸுக்கு விட்ட அந்த ஆளு பயங்கர ஃப்ராடா. பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டானா. இப்ப இந்த வீட்டு ஓனர் வந்து மாமாவை வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாராம். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்காரு. படட்டும், பட்டாதான் புத்தி வரும். எனக்கு பண்ண துரோகத்துக்காக தான் லீலா இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு அனாதையா நடு ரோட்ல நின்றுட்டு இருக்காரு. கடவுள் இருக்கிறாரு லீலா, அதனால தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அதனால பத்தி பேசாதன விட. இளவரசி, நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இந்த நேரத்தில் நீங்க தானே அவருக்கு ஆறுதலா இருக்கணும். ஆறுதல் சொல்லணுமா? என்ன கார்த்திக் பேசுறீங்க? என் குழந்தைய கடத்தி என்ன அழ வச்சவருக்கு என்ன ஆறுதல் சொல்ல சொல்றீங்க? இப்ப கூட உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பில் கட்ட முடியலன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்ன கார்த்திக், தோ நல்லவ மாதிரி நடிச்சு இவங்களால ஏமாத்தின மாதிரி அந்த ஆள் உங்களை ஏமாத்திட்டானா? இது பாருங்க கார்த்திக், அந்த ஆள் மட்டும் ஹாஸ்பிட்டல் பில் கட்டினாரு. இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போறது நானா இருக்க மாட்டேன். என் பொணமா தான் இருக்கும். அந்த ஆள் கிட்ட சொல்லிடுங்க. எதுக்கு இளவரசி இப்ப இவ்வளவு எமோஷன் ஆகுறீங்க? ஹாஸ்பிட்டல் பில் நான் தான் கட்டினேன். சுப்பிரமணியம் ஏமாந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நினைச்சேன். லீலா அவசரப்பட்டு சொல்லிட்டாங்க. கூடிய சீக்கிரம் நீங்க 2 பேரும் ஒன்று சேரணுங்கிறது தான் என்னோட ஆசை. அது கண்டிப்பா நடக்கும். அது நடக்கவே நடக்காது. அப்புறம் ஹாஸ்பிட்டல் பில் கட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு இந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்றேன். இங்க பாரு இளவரசி, இப்ப அதுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. உன் உடம்பு பூர்ணமா குணமாகட்டும், அப்புறம் வேலைக்கு போறதை பத்தி யோசிக்கலாம். சரியா? என்னங்க, நான் இளவரசியை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன். நீங்க கிளம்புங்க. சரி, வரேன். வா இளவரசி, கிளம்பலாம். பார்த்து வா. ஜெயந்தி, பர்ஸ்ல ஒரு ரிசிப்ட் வச்சிருந்தேனே, எங்க? நான் எதுவும் எடுக்கலங்க, அங்கதான் இருக்கும் பாருங்க. இல்லையே. அங்கதாங்க இருக்கும். தோய்க்க போட்ட பேண்ட்ல ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன் இருங்க. எல்லாத்துலயும் உங்களுக்கு அவசரம் தான். ஐயோ, பர்ஸ்ல இல்ல ஜெயந்தி. என்னங்க இப்படி பண்றீங்க? கொஞ்சம் வேலை பார்க்க விடுறீங்களா? வாங்க. என்ன மாமா வெளியவே நிக்கிறீங்க? உள்ள வாங்க, மாமா வந்திருக்காருங்க. உள்ள வாங்கண்ணே, வாங்கண்ணே. உட்காருண்ணே. காஃபி எடுத்துட்டு வா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஜெயந்தி. நீங்க சும்மா இருங்க மாமா. இப்பதான் லீலா ஃபோன் பண்ணா. அண்ணி டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்களா? என்னண்ணே, என்ன ஒரு மாதிரி இருக்க? நான் ஏமாந்துட்டேன் சண்முகம், நல்லா ஏமாந்துட்டேன்.
இவர் மட்டும் எப்படித்தான் ஏமாறுவாரோ. இப்ப இங்க யாரை ஏமாத்த வந்திருக்காராம்? என்னதான் பழப்போ போ. குடிங்க. சொல்லுங்க. ஒரு வீட்டை லீஸுக்கு வாங்கினோம்ல, அந்த லீஸுக்கு விட்டவன் பயங்கரமான ஃப்ராடு. அந்த வீட்டுக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த வீட்டு ஓனர் வந்து உடனடியா வீட்டை காலி பண்ணுன்னு சொல்றாரு. நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், அவர் எதையுமே கேட்கிற மாதிரி இல்லடா. இப்போ என்ன பண்றதுனே தெரியலடா. லீஸு கொடுத்த பணம் எல்லாம் போச்சு. அந்த ஃப்ராட் என்னதான் சொல்றான்? பணம் தருவானா மாட்டானா? அந்த ஆளு என்ன மாதிரி நிறைய பேரை ஏமாத்திருப்பான் போல. பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு தலைமறை ஆயிட்டான். நீ கவலைப்படாத, இதை நான் பாத்துக்கிறேன். அந்த ஆளை பிடிச்சி அவன்கிட்ட இருந்து பணத்தை வாங்க வேண்டியது என் பொறுப்பு. அண்ணி டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது நீ லீலா வீட்டில் இருக்கணும். நானும் டியூட்டியை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன். மற்றதை நம்ம வீட்டில் பேசிக்கலாம். என்ன சண்முகம் சொல்ற? உங்க அண்ணிதான் என்னை பார்த்தாலே எரிஞ்செறிஞ்சு விழுறாளே. காரணமாக தானே சொல்கிறேன். இனிமேலும் பிரிஞ்சு இருக்கிறது நல்லதில்லை. நிலைமையை அன்னைக்கு எடுத்து புரிய வைப்போம். அதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழி. சரிண்ணே, அப்போ நான் கிளம்புறேன். வரேன் ஜெயந்தி. மாமா இந்தாங்க குடிங்க. இல்லம்மா, நான் கிளம்புறேன். சரி, ஒரு 5 நிமிஷம் இருங்க, சாப்பாடு ரெடி ஆச்சு, சாப்பிட்டு போங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஜெயந்தி, என்னம்மா? நல்லா கவனிச்சியா? வீட்டை காலி பண்ண ஹவுஸ் ஓனர் சொன்னதும் இந்த மனுஷன் நேரா வந்து இங்க நிக்கிறத. நல்ல வேலை மாப்பிள்ள லீலா வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு. அது வரைக்கும் சந்தோஷம். இல்லைன்னா முகத்தை தொங்க போட்டுட்டு இங்க வந்து நடு வீட்டுல உட்காந்துருப்பான். ஏமா இப்படி மனசாட்சியே இல்லாம பேசுற? பாவம், போன் தடவை வந்தப்பவே அவர் மனசு ரொம்ப நோக்கடிக்கிற மாதிரி பேசிட்டேன். இப்பவும் நாக்கு மேல பல்ல போட்டு பேசுற. அவர் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்காரு. இளவரசி அக்கா கூட சேர்த்து வைக்கணும் தான் என் வீட்டுக்காரும் கஷ்டப்படுறாரு. இனிமே அவரை பத்தி எதுவும் பேசாதம்மா. ஏன் பூஜா, அவ கெட்ட கேடுக்கு 5 கோடி ரூபா பணம் கேட்கறாளா? இல்ல, 5 கோடி ரூபாய் பெருசு இல்ல பெரியப்பா. அவ செஞ்ச உதவிக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஆனா அவ செஞ்ச இந்த நம்பிக்கை துரோகத்தை என்னால மன்னிக்கவே முடியாது. அவ நம்ம காலு சுத்தின பாம்பு மாதிரி என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து தான். உண்மைதான் பூஜா. பணத்துக்காக பிளாக்மெயில் பண்றான்னா அவளை இனிமே விட்டு வைக்க கூடாது. அவ உயிரோடு இருந்தான்னா நீ சாகலைங்கிறது தெரிஞ்சிடும். நீ நிம்மதியா இருக்கணும்னா அவ சாகணும். ஆமா பெரியப்பா, அவ விபத்துல செத்தது செத்ததாவே இருக்கட்டும். அவளை தீர்த்து கட்டிடுங்க பெரியப்பா. பாடி கிடைக்காத மாதிரி அவ கதைய முடிங்க. அவ செத்தாதான் என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியும். ஆமா, அவ எங்க இருக்கான்னு சொன்னாளா? என்கிட்ட எப்படி சொல்லுவா பெரியப்பா? அவ ரொம்ப உஷார். நான் எதிரிகளை கூட மன்னிப்பேன், ஆனா துரோகிகளை விட மாட்டேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். சரி விடு, அவளை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவளை கண்டுபிடிச்சு அவ கதையை முடிச்சிட்டேன்னு நினச்சிக்க. முதல்ல அவளுக்கு பின்னாடி இருந்து இயக்கிறது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அட பூஜா, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ போ. சரி பெரியப்பா, நிம்மதியா போம்மா. வேலை பிடிக்கலனா ஒரே நிமிஷத்துல ரிசைன் பண்ணிடலாம். ஆனா கவிதாங்கிற உறவு உங்க வாழ்க்கை முழுக்க வரும். அது உங்களை விட்டு போகணும்னா அதுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு நீங்க கோர்ட்டுக்கு போகணும், இல்லனா கவிதா இந்த உலகத்தை விட்டே போகணும். அகிலா மாதிரி. Am I correct?
என்ன அப்படி பாக்குற? வா நம்ம வீட்டுக்கு போலாம். சண்முக மாமா வாசல்ல தான் நிக்கிறாரு. RS என்டர்டைன்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.